நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் துக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட உங்களுடைய துக்கங்களை நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டுடைய பாதத்திலே நீங்கள் அழுது செபிக்கும் பொழுது, நிச்சயமாகவே உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய துக்கங்களை அவர் சுமந்து விட்டார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளிலும் உங்களுடைய துக்கங்கள் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு அவைகளை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுக்க போகிறார். சில துக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். சில துக்கங்கள் உங்களுக்கு பாரத்தையும் வேதனையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட துக்கமானாலும் எப்பேற்பட்ட வேதனையானாலும் ஆண்டவர் ஒருவரே அவைகளை உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த நாளிலும் கூட உங்க துக்கங்களை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு குழந்தை இல்லையே என்கிற துக்கம், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்கிற துக்கம், ஏற்ற துணை இல்லையே என்கிற துக்கம், என் வாழ்க்கையிலே நான் தோல்விக்கு மேல தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்கிற துக்கம், எனக்கு எந்த வழியும் திறக்கலையே, எனக்கு எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்கிற ஒரு துக்கம். இன்னும் அநேக காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதியை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ கடன் பிரச்சனையை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையை நினைத்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். எந்த துக்கமானாலும் இந்த நாளிலும் கூட உடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுக்க போகிறார். இத்தனை வருடம் துக்கத்தோடு கூட இருக்கலாம், பல நாள் துக்கத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றி தரப்போகிறார். துக்கம் எல்லாம் உங்களை விட்டு மாறப்போகிறது. யார் யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்தினார்களோ, எந்தெந்த காரியங்களா உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த துக்கம் என்கிற வேரை கர்த்தர் உங்களை விட்டு பிடுங்கி எரிந்து தூரப்பட போகிறார். மகிழ்ச்சியை தரப்போகிறார். உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த துக்கம் அவர்களை நித்தம் நித்தம் அழுத்தி கொண்டே இருக்கலாம். அழுத்துகிற துக்கங்கள், வேதனைப்படுத்துகிற துக்கங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அகண்டு போகட்டும். ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.